நம்பர் தந்துருந்தாங்க நேற்று ஆஃபீஸ். அங்கே எடுத்து வச்சிடலாம் மக்கீனாவை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன். ஸோ அப்படியே என்ன ஜர்ஜர் இல்லை அதெல்லாம் தரமாட்டான். அதெல்லாம் ரூபா ஜர்ஜி இருக்கா நிறையதோ இன்னும் இல்லை ஜர்ஜி தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா கஷ்டம்தான். ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க உங்களுக்கு. இதுதான் அந்த 1 கிராம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. நேற்று வெள்ளிக்கிழமைனால சரியாக விட்டுட்டு ரூமுக்கு வர அதிகாலையில் 3 மணி ஆயிடுச்சு. இப்போ மணி கரெக்டாக 8:30 ஆகுது. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பத்தால போய் மிஷினை கொண்டு போய் ரிப்பேர் பார்த்து வர சொல்லிட்டாங்க. நேற்று ரொம்ப லேட்டாக வந்ததுனால காலையில் எந்திரிக்கவே முடியலை. எப்படியோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டேன். இப்போ எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு இப்போ நேராக பத்தாக்கு தான் போய்க்கிருக்கேன். பத்தாக்கு போயிட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா மிஷின் கிடக்கு. ஸோ அந்த மிஷினை போயிட்டு காமிச்சிட்டு வரணும். ஸோ வாங்க நேராக பத்தாக்கு கிளம்பிடலாம். சனிக்கிழமைனால அந்தளவு டிராஃபிக் இல்லை. எனக்கு மதரசா லீவு தானே, எல்லோரும் நல்லா படுத்து தூங்குவாங்க. ஸோ எல்லா டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கலாம். காலைல ஒரு 10 மணி இல்லை 11 மணிக்கு எந்திரிச்சா போதும். நான் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கலாம்னு நினச்சேன். ஆனால் மக்தப் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நேற்று நைட்டு நான் டியூட்டி போய்ட்டுலேயே மேலே சொல்லிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு போயிருந்தேன். 8 மணிக்கு போக சொன்னாங்க. 8 மணிக்கு என்னால் எந்திரிக்கவே முடியல, கண்ணை முழிக்கவே முடியல, அந்தளவு தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு வழியாக எந்திரிச்சிட்டு அலாரம் பார்த்தீங்கன்னா 10 அலாரம் வச்சுருந்தேன். எந்திரிச்சு இப்போ பத்தாக்கு போய்கிட்டு இருக்கேன். கம்பெனி நம்பர் தந்துருந்தாங்க நேற்று ஆஃபீஸ்லேருந்து. கம்பெனி நம்பருக்கு ஃபோன் அடித்தா நான் நினச்சேன் 10 தான் சொன்னாங்க மேடம். ஆனால் இப்போ 10 இல்லையே அந்த கம்பெனி. எக்ஸிட் 26 சிஃபான்னு சொல்லி ஒரு ஏரியா. பத்தாலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வர சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷனுக்கு ஷேர் பண்ண உடனே நேராக அங்கே தான் கிளம்பணும். சிஃபா வந்து நான் 2017 அந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணேன். அதனால் அந்த ஏரியா எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ லொக்கேஷன் அப்படின்னா பார்த்து போக ஈஸியாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்குது ரோடு ஃபுல்லாக. இதுதான் இருக்கிறதுலே மெயின் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் தான் சவுதி அரேபியாவில் உள்ள அதாவது பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்குது. கிங்டம் டவரு, அப்புறம் பைசலியா டவரு எல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்குது. வந்துட்டோம். கம்பெனியில் மிஷினை கொடுக்கல பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கம்பெனி, அதாவது அவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இது வேறு கம்பெனி இந்த மிஷினு. ஸோ இதை ஒர்க் பண்ண மாட்டாங்களாம். இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல, இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, அந்த மிஷினை மட்டும்தான் ரிப்பேர் பார்த்து கொடுப்பான்ட்டாங்க. இப்போது திரும்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்கே ஒரு பங்காளி வேலை பார்க்காங்க. அவங்க மொபைல் நம்பர் வாங்கிட்டு நேராக பத்தாக்கு போ, அங்கே தான் பார்த்துருவோன்ட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஏரியா நமக்கு பழக்கப்பட்ட ஏரியானால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி 10 மணி காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கும். பக்கத்தில் போயிட்டு ஏதாவது கேரளா சேட்டா ஹோட்டல் இருக்குது, அங்கே சப்பாத்தியோ தோசையோ ஏதோ சாப்பிட்டுட்டு பத்தா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். அப்போ நம்ம பத்தா கிளம்பி போயிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன். ஸோ அப்படியே தான் இருக்குது ஏரியா. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முடி வெட்டுத கடை இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் முடி வெட்டுவேன். அப்போது சின்ன சின்ன பக்காலா புதுசாக வந்திருக்குது ஏரியாவில். நான் ஒர்க் பண்ண வீடை காமிக்க பாருங்கள். ஸோ இப்படின்னு சொடக்கு போடுறதுக்குள்ளே 10 வருஷம் போன மாதிரி தெரியுது எனக்கு. வந்த புதுசில் நான் ஃபஸ்ட்டு கல்ஃப் கண்ட்ரிக்குன்னு வேலைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தான். அவன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ரூம் இல்லை, மஜ்லிஸில் தான் என்ன வச்சுருந்தாங்க. அவன் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க சவுதி அரேபியாவுக்கு போகாத, அவனை ஒட்டகமாக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க வாக்கா என்னன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்தா என்ன ரூம் இல்லைன்னு சொல்லி ஒட்டகத்தில் தங்கிருன்னு சொல்லி அங்கே கைமாவை கொண்டு போயிட்டாங்க. அப்போ கைமாவை பார்த்தோன்னா சரி நம்மளை ஒட்டகமாக்கி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நான் அழுதேன் பயங்கரமாக. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சின்ன பையன் அப்போது திரும்ப பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த வீடு தான் நான் ஒர்க் பண்ண வீடு. இந்த வீடு தான் தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் நான் ஒர்க் பண்ண வீடு. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். முதல்ல ஹோட்டல் எப்படி இருந்துச்சுன்னா சின்னதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டெவலப்லாம் பண்ணி பெருசாகிட்டாங்க. வாங்க பர்ஸை எடுத்துகிட்டு உள்ளே போய் சாப்பிடலாம். இது கேரளா ஹோட்டல் எனக்கு தெரியல, ஆனால் நேம் எல்லாமே கேரளா ஹோட்டல் தான் போட்டிருக்குது. ஆனால் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் இங்கே அதிகம் ஒர்க் பண்ணுறாங்க. சாப்பாடு வந்துருச்சு, தோசை, சாம்பார் தந்துருக்காங்க, தோசைக்கு கொஞ்சம் சட்னி.
தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடை தான். பட் இங்கே சாப்பிட்டேன் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி வாங்க நேராக பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். இப்போ டேரெக்டாக பத்தா ஒரு 8 கிலோமீட்ரு, ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் பத்தாக்கு. பத்தாவில் போய் அந்த மிஷினை போட்டுட்டு பேசாமல் பத்தாலே சாப்பிட்ருக்கலாம். கொஞ்சம் நம்ம ஏரியா விட்டு வெளியே வந்துட்டாலே சாப்பாடு அதாவது பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏரியாவில் டேஸ்ட்டு செமையாக இருக்குது. எக்ஸிட் 8லலாம் 2 கடை இருக்குது தமிழ்நாடு ஹோட்டலு. ஆனால் அங்கே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பாடுக்கு தக்கன பைசாக்கு தக்கன குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இங்கே தோசை ஒரு செட்டு 5 ரியாலு. அதாவது தோசைனா நம்ம ஏரியாலலாம் சாப்பிடும்போது அங்கே மேக் பண்ணி தருவாங்க ஃப்ரெஷ்ஷாக சுட. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தோசை எப்படி சொல்கிறது, அதை ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தோசையா அல்லது அப்பளமான்னு தெரில, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிடவே முடியல. சரி வந்துட்டோம், சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. இதுதான் கடை. அந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினை ரிப்பேர் பார்க்க கொடுத்துருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க. 3 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. 3 மணி நேரம் தான். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. 2 மணிக்கெலாம் வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ நான் ரூமுக்கு போனாலும் நாளைக்கு தான் திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். சரி நான் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாவில் எங்கே போக போகிறேன்னா லுலு மாலுக்கு தான் போக போகிறேன். லுலு மாலில் போயிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கணும் ஒருத்தங்களுக்கு. அந்த கிஃப்ட்டு வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போன ஏரியாவில் சரி அந்த வீட்டு பக்கத்தில் போயில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை பார்த்துட்டேன். அதாவது அவங்க அண்ணன் தம்பி. நான் ஒர்க் பண்ணுற வீட்டில் என் மேடத்தோட அண்ணன் தம்பி. ஸோ அவங்கள பார்த்துட்டு மனசு கஷ்டமாயிருச்சு. ஸோ அவங்க ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்கள தான் நான் ஒட்டத்துக்குலாம் கூப்பிட்டு போவேன். அவங்க பார்த்தீங்கன்னா மவுத் ஆகிட்டாங்களாம். அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்களாம். உள்ளே வாங்க கூப்பிட்டாங்க, எனக்கு டைம் இல்லை. ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டு அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அவங்கள மீட் பண்ணுறேன்னா நல்லா பேசினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேராக வாங்க நம்ம லுலு மாலுக்கு கிளம்பிடலாம். வந்துட்டோம். ஸோ இதுதான் பத்தாவில் இருக்கிற லுலு மாலு. இங்கே பார்த்தீங்கன்னா லுலு மாலுக்கு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங்கும் ஃப்ரீ தான், பைசா கிடையாது. இப்போ அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம நேராக லுலு மாலுக்குள்ளே போயிடலாம். லுலு மாலுக்குள்ளே என்ன ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கிஃப்ட் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். பைசா பத்துமா தெரியலை அதுக்கு. அப்படி பைசா பத்துச்சுன்னா அந்த கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 2 மணிக்கு அந்த மக்கினா வாங்க வரணும், மிஷினை வாங்க. வெயிலில் வந்துட்டு நிழலுக்கு வரும்போது கண்ணே தெரியல, இருட்டாக இருக்குது. இது ஃப்ரீ பார்க்கிங் தான். ஆனால் இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. அதுக்கு இது கிடையாது, அலௌடு கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி உள்ள திங்ஸ் எதுவும் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். பார்க்கிங் எங்கே இருக்குது? இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை, ஒரு வேளை கம்பெனி லீவுனால நல்லா இருக்குது பார்க்கிங். வந்தோடனே ஒரு பார்க்கிங் கிடச்சிச்சு நமக்கு. வண்டியை பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட்டு. ஸோ அந்த பில்லர் நம்பர் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா திரும்ப வண்டி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்டில் பார்க்கிங் கிடைக்கல, அதனால் கடைசி வந்துட்டேன். ஸோ இப்போது அண்டர் கிரவுண்ட் வழியாக லிஃப்ட் இருக்குது. ஸோ அதில் ஏறி போகிறோன்னா மேலே போயிடலாம். மேலே போயிட்டு மேலே போனதே பார்த்திங்கன்னா மலபார் கோல்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போக போகிறேன். ஸோ தான் பார்த்தாலே மெயின் லுலு மாலு. அது மாதிரியா தங்க கடைலாம் இருக்குது இங்கே. இது தெரிந்தது எல்லாமே தங்க பிஸ்கட்டு. 1 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் தங்க பிஸ்கட் இருக்குது. ஆனால் நம்ம 10 கிராமுக்கு மேலே நம்ம கொண்டு போக முடியாது. இது எல்லாமே டாலர்ஸு, அதுக்கப்புறம் சில்வர்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே செயின், கோல்டு செயின். அதுக்கப்புறம் ரிங்கு பார்த்தீங்கன்னா 2 கிராமுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ 1 கிராம் இருக்குது. ஆனால் இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேக்கிங் சார்ஜு, அப்புறம் வேட்டு எல்லாம் சேர்த்தா அதிக ரேட் வருது. நம்ம ஊருக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு நம்ம ஊரில் தான் பைசா கம்மியாக தெரியுது. இங்கே மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்க்கும்போது இங்கே கொஞ்சம் பைசா அதிகம் இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாமே வெள்ளிலையும் பிஸ்கட்டாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் டாலராகவும் இருக்குது. வெள்ளியில் குறைஞ்சபட்சம் 10 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 கிராம் ப்ரைஸு 150 ரியால். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இது வெள்ளியில் 1 கிலோ வரைக்கும் இருக்குது. இந்த லாஸ்ட்டு தெரியுது 1 கிலோ பிஸ்கட்டு. இங்கே தெரியுது எல்லாமே ரவுண்டாக இருக்குது காயின், வெள்ளி காயின். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சுது. நம்ம அந்த கடைக்கு வந்துவிட்டோம். இப்போ மிஷின் ரெடி ஆகிடுச்சான்னு தெரில, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
லுலு மாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் அங்கே இருந்திருப்பேன். கொஞ்சம் நேரம் அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே உள்ள கடையிலலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் சரி கோல்டு ஏதாவது போய் பார்க்கலாம், தங்க ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தேன். நான் நெட்டில் சர்ச் பண்ணையில் பார்த்தீங்கன்னா 22 கேரட் 1 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா 355 ரியாலு. அதுக்கப்புறம் 24 பார்த்தீங்கன்னா 1 கிராம் 410 ரியால். அதுக்கப்புறம் தங்க கடையில் போய் கேட்கல பார்த்தீங்கன்னா அப்படியே சாகாயிட்டேன். யாருமே தயவுசெய்து இந்த நெட்லலாம் பார்த்துட்டு வாங்க வராதிங்க. இங்கே 1 கிராம் இங்கே வந்து பார்க்கல 399 ரியாலு. ஸோ அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா 22 கேரட் பார்த்தீங்கன்னா 450 ரியாலு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வர தனியாக. மேக்கிங் சார்ஜ் போக வாட்டுன்னு சொல்லுவாங்க 15% வரி, அது வேறு. இப்போ 1 கிராம் ரிங்கு மட்டும் நான் 1 கிராம் ரிங்கு கேட்டேன். ஸோ அந்த 1 கிராம் ரிங்குக்கு அவங்க சொன்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 ரியால் சொன்னாங்க 1 கிராம். ஸோ 600 ரியால்லாம் நம்ம ஊருக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்லேருந்து அதிகம் வருது பைசா. டேக்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா நம்ம ஊருக்கு ஒரு 600 ரியால் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 13,500 கிட்ட வருது. அப்போது சரி கோல்டு காயின் அப்புறம் எதாவது பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். வெள்ளி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். வெள்ளி நம்ம ஊரில் 1 கிராம் 110 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளி பிஸ்கட்டு 10 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரியால். 150 ரியால்னால் ஒரு 3,500 வரும் 10 கிராம். அப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 110 ரூபா. நம்ம ஊரில் செய்கூலி சேதாரம்லாம் போட்டாலும் வெள்ளி ஒரு 10 கிராம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1,500 வரும். இங்கே டபுளாக வருது. சரி அப்போ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பார்க்கலாம் சொல்லி பார்த்தேன். ஸோ காயின் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு சின்ன காயின் வாங்கினேன், 1 கிராம் காயின். 24 கேரட் 1 கிராம் காயின் பார்த்தீங்கன்னா இங்கே 500 ரியாலுக்கு மேலே சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 22 கேரட் காயின். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 470 ரியால். இப்போ காமிக்க பாருங்கள் அந்த காயினை. ஸோ 1 ரியால் காயின் சரி 1 கிராம் காயின் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்கள். ஸோ இதுதான் அது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் வாங்கினேன். ஸோ தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்குது. ஏதோ அப்பப்போ முடிஞ்ச அளவு நம்ம வாங்கி சேர்த்து வச்சோம்னா தான் தங்கம் வாங்க முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த 1 கிராம் காயின் மலபார் கோல்டில் 22 கேரட்டு. வெயிட்டு பார்த்திங்கன்னா 1 கிராம் 470 ரியால். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது அதாவது டேக்ஸ் உண்டு, மேக்கிங் சார்ஜ் மட்டும் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் 470 ரியால். அப்போ 1 கிரானுக்கு ஒரு மோதிரம் எடுக்கே 600 ரியால்னா, ஸோ அப்போ 10 கிரானுக்குலாம் எவ்வளோ வரும் பாருங்கள். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இதே மலபார் கோல்டில் தான் ஒரு 8 கிராமில் நான் தங்கம் எடுத்தேன். 8 கிராமில் தங்கம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2,500 ரியால் தான் வந்துச்சு. ஆனால் இப்போ 8 கிராமில் எடுக்கணுமா குறைஞ்சது ஒரு 3,500 ரியாலுக்கு மேலேயாவது வேணும். அவ்வளோ தங்கத்தோட விலை அதிகமாகிடுச்சு. வெள்ளியும் அவ்வளோதான். ஸோ நம்ம ஊர்லேயும் வெளிநாட்டிலையும் தங்கத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே வெளிநாட்டில் தான் அதிகம், நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம ஊரில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, பட் இங்கே சிங்கப்பூர் கோல்டு, அப்புறம் ஒமான் கோல்டு, சவுதி கோல்டு சொல்லி குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒமான் நினைக்கிறேன். ஸோ அந்த சின்ன பார்த்தா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இது யாருன்னு தெரில, இவர் பேர் ஒமான் தான் போட்டிருக்கு. இது ஸோ நான் போட்டிருக்கு பாருங்கள், ஒமான் OMEN போட்டிருக்கு. பேக்கில் 1913 போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது மிஷினும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மிஷினை வாங்க வேண்டியதான். வாங்கிட்டு அப்புறம் ரூம் போக வேண்டியதான். வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. நான் அன்றைக்கி இறங்கிட்டேன் சுற்றி. வாங்க மிஷினை வாங்கிட்டு அப்படியே ரூம் கிளம்பிடலாம். நான் உலையார் ரோட்டில் தான் வந்தேன். ஸோ உலையார் ரோட்லேருந்து ரூம் ஒரு 4 கிலோமீட்டர் தான். சரி பார்த்துட்டு போயிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்படின்னு சொல்லி நேராக பார்த்தீங்கன்னா ரூம் வந்துட்டேன். அலி நான் பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னான். சாப்பாடு ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். நீ ஒன்றும் சமைக்க வேணாம், அவன் கடையில் போய் சாப்பிடுன்னு கூப்பிட்டேன். சரி அவனும் வந்துட்டான். இப்போ பக்கத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு கப்ஸா சாப்பிட்டுட்டு அப்படியே நான் ரூமுக்கு போயிடுவேன். இப்போ ரூமுக்கு போய் சமைக்கவும் முடியாது, மணி இப்போ 2 மணி ஆயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் சாப்பிட்டது, அதுவும் நல்லாவே சாப்பிடல. சரி இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கப்ஸா கடை ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிட போகிறோம். என்ன அலி என்ன தூக்கமா? 1 மணிக்கு எழுந்திருக்கான். நான் 4 மணிக்கு படுத்துட்டு 8 மணிக்கு எழுந்திருக்கேன். சார் என்ன அலி தூங்கிட்டியோ? இல்லைண்ணா, இங்கே பாரு உனக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் இல்லைண்ணா, என்னன்னு பாரு எடுத்து. இப்போ வாங்கிட்டியோ? திறந்து பாரு. கோல்டு தெரிஞ்சுல அதை பாரு. பாரு போமா கடை எங்கே இருக்குது? கடை இதில் எப்படி லைட்டில் திரும்பி ரைட் சைடில் இருக்குண்ணா.
பக்கம் முன்னே போகணும் அங்கே பரவாயில்ல, நடந்தே போயிடலாமா அப்போ அந்த கடைக்கு? சாம்பார் மணக்கு ரூம்குள்ள சாம்பார் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தியோ? வேகுது. அதான் சாம்பார் மணக்கு ஓமல. என் மேலே மணக்காத. ரூம்ல இருந்து ரூம் திறந்து போட்டுருந்தோம்ல, உள்ளேருந்து மனம் கார்க்குள்ள இருக்கு. சாப்பாடு வந்துருச்சு. இன்னைக்கு அலி வகையா பார்ட்டி. என்ன அலி சாப்பாடு கலர் கலராக வச்சுருக்காங்க? ஆமாம், 2 சோறு மொசாக்கிலாம். இது என்ன சோறு? ஸ்பைசியா? ஆமாம், பைசிந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. என்ன ஜர்ஜீர் இல்லை? அதெல்லாம் தரமாட்டான். அதெல்லாம் ரூபா ஜர்ஜீர் இருக்கா? கிடையாதோ? ரூபா தான். இன்னும் இல்லை, ஜர்ஜீர் தான் நல்லாயிருக்கும். சரி, லைட்டு லெமனை மட்டும் புரிஞ்சு விடு. ஸோ ஜர்ஜீர் தரல. இது அல்ஃபாம் சிக்கன் நோஸ். நல்லா இருக்கு. இன்னும் குறைய தான் தந்துருக்காங்க. சரி, உடச்சி ஊற்று. அது என்னதில்ல சட்னி எனக்கு இருக்குது. அதோட துற அது என்னது? தூமா? ஆஹா, இதெல்லாம் மயோனஸா? தூம் அரபியா? தூம்னா வெள்ளைப்பூடல. இது வெள்ளைப்பூடா? ஆமாம், முட்டை கொஞ்சம் வெள்ளைப்பூடு. ம், சரி ஆரம்பிச்சிருவோமா? தண்ணி தர மாட்டாங்களோ? நம்ம வேணாம், ரூமில் போய் எடுத்துக்கிடுவோம். 2 இலை வேஸ்டாக கதை. சரி ஆரம்பிச்சுடு. பிஸ்மில்லா. டெய்லி பிஸ்தாவா சாப்பிட்ற கூட இல்லை? நீ கட்டி வச்சிருக்க மாதிரி இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் மட்டும் வரவிருக்கியோ? ரூம்ல இருந்து நேரத்துல இருந்து ப்ராடக்ட் சேத்தமன் இருக்கு. இது வேற, அது வேற. அது அந்த வண்டி. இது வந்துடலாம். இந்த வண்டி வந்துடலாம். இல்லை, இந்த வண்டி தான். தண்ணி எடுத்துக்கிட்டியா? இதை ஃப்ரிட்ஜில் வை. ஃப்ரிட்ஜில் வச்சு நீ ராத்தி ஒரு அடி தண்ணியை பற்றி ஏதாவது நம்ம ஊரில் டானி கணக்கு தண்ணி தான்ல மேடம் குடிக்கிற தண்ணி. ஒரு பாட்டலாம் 5 ரியால் நினைக்க. பிரைன் சரி வரட்டாளி. பாப்பா, பெட்ரோல் போட்டு ஒரு இழுப்பு இழுத்துருத. சரி, ஓகே. வந்துட்டு மேடம் முக்கில் திரும்பதான் அப்படிங்கணும். சரி வாரேன், பார்ப்போம். சரி பாப்பா, வாரேன். அதாவது வீட்டிலேருந்து கால் வந்துருச்சு. எங்கே வந்துக்கிட்டு கேட்டாங்க. எக்ஸிட்டு 4 பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன். ரூமுக்கு போக எப்படி 20 நிமிஷம் ஆயிரும். ரூமுக்கு போகல, நேராக கொண்டு போய் அந்த மிஷினை ஆஃபீஸில் போட்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட வேண்டியதான்.